வந்துருவாங்கன்னு சொன்னாங்கங்கிற கம்ப்ளீட் எவிடன்ஸை போட்டு உடைச்சிட்டார். இந்த மனுஷன் இப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் இவங்க புதுசா இருக்கு, கள்ளக்குறிச்சியில உண்மை கண்டறியும் குழுல இப்படி ஒருத்தவங்க வரவே இல்லை, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல உண்மை கண்டறியும் குழுல இப்படி ஒண்ணு வரவே இல்லை, அடுத்ததாக நடந்த அஜித்குமார் அவருடைய வழக்கிலையும் உண்மை கண்டறியும் குழு இப்படி வரவே இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஆனா உண்மை கண்டறியும் குழு வரவே இல்லையே, இந்த முகத்தெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா அந்த முகங்களை எடுத்து ரிவர்ஸ் சர்ச் அப்படிங்கிறத செஞ்சு பாக்குறாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும்போது ஒரு நபர் டார்ச் லைட் அடிச்சவங்க, இன்னொரு நபர் திமுக கூட இருந்தாங்க, இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஜாதகத்தையும் தூக்கிட்டாங்க. என்னையா இது இப்படி இருக்கீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், இப்படி எல்லாம் நீங்க டக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களால எப்படி அரசியல் பண்ண முடியும்? என்னப்பா உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லும் போது அவங்க உண்மையை தான் பேசினாங்களான்னு கேட்டா ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்துச்சு. அவர்கள் கேட்ட கேள்விக்கும் அவங்க சொன்ன பதிலுக்கும் நிறையவே முரண்பாடுகள் இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க.